வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி. வாங்க கதையை தொடரலாம். பெரிய ஐயா கிட்ட மதுவோட மனைவி ஊர்ல இருந்து வந்து இருக்கிறத சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஓடுன பால்காரன் மேல இருந்த மதுவோட கோவம் எல்லாம் சுந்தரி மேல திரும்பிடுது. பாத்தியா இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு? பெரிய ஐயா கிட்ட சொல்ல போறானா, உன்னையும் என்னையும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ல போறானா அப்படின்னு அவர் சொல்ல, என்ன என்ன பண்ண சொல்றீங்க, அந்த பால்காரர் என்ன பேச விட்டா தானே அப்படின்னு சுந்தரி சொல்ல, மதுவும் அதுக்கு ஒத்துக்கிறார். ஆனா திடீர்னு உங்க துரை ஐயா கிட்டே கேளுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு சுந்தரி, நான் இங்க தங்கி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஏதாவது சொல்ல அத அவர் தப்பா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுதான் உங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ரீசன் சொல்றாங்க. ஆமா ஆமா, நீ பேசாம இருந்தது கூட நல்லதுதான். இப்ப பெரிய ஐயா கிட்ட போய் அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு அவர் புலம்ப, சுந்தரி, யாருங்க அந்த பெரிய ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மது, என்ன சின்ன பிள்ளையில இருந்து எடுத்து வளர்த்தவரு. அவர் முன்னால நின்னு கூட நான் பேச மாட்டேன். அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன், அவரை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சுந்தரிய பார்த்து, உன்னை இங்க யார் வர சொன்னா அப்படின்னு அவங்க மேல எகிர்றாரு. உடனே சுந்தரி ரொம்ப பதவிசா, பெரிய ஐயா வந்த உடனே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஒரு அனாதை பொண்ணு வழி தவறி வந்துட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு மதுவுக்கு யோசனை சொல்றாங்க. ஆனா உடனே மது, அத அவர் நம்ப மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன வயசுல இருந்து அவளை நான் தான் பாத்துக்கிட்டேன், அவளை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். அதுக்கு பயந்து 2 நாளைக்கு முன்னாடிதான் போன வருஷம் லீவுல போகும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு பொய் சொல்லி வச்சிருந்தேன். ஏண்டா உன்னோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்டதுக்கு, கல்யாணம் பண்ணுன உடனே எங்க 2 பேருக்கும் தகராறு வந்துடுச்சு, அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இன்னொரு பொய் சொல்லியிருக்கேன். இப்ப நீ இங்க இருக்கிறத பார்த்தாருன்னா, நீ வந்தது ஏண்டா என்கிட்ட சொல்லலைன்னு என்ன பட்டைய கிளப்ப போறார் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றார் மது. உடனே சுந்தரி, கவலைப்படாதீங்க, அடுத்த ட்ரெயின்லயே நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கு மது ரொம்ப சோகமா, இந்த பாலா போன ஊர்ல நைட் நைட் தானே ட்ரெயின் நிக்கும், அது வரைக்கும் உன்னை இங்க வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, அதெல்லாம் முடியாது. ட்ரெயின் மாஸ்டர் கிட்ட சொல்லி உன்னை கூட்ஸ் வண்டியிலயாவது ஏத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அவசரமா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறாரு மது. இந்த சமயத்துல ஷூட்டிங்க்கு வந்த எல்லாரும் அவங்க வர வேண்டிய இடத்துல இறங்கிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டுக்கு சுமதி காணாங்கிற விஷயம் தெரியுது. அவங்கள காணாம ஒவ்வொரு பெட்டியா தேடி பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோயின் காணாம போன விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டதும் மயங்கியே விழுந்துடுறார் மேனேஜர். இத பார்த்ததும் அசிஸ்டன்ட் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறார் பரமானந்தம். அவர்கிட்டயும் சுமதி காணாம போன விஷயத்த சொல்ல பரமானந்துக்கு பயங்கர கோபம். அசிஸ்டண்ட பார்த்து, இதுக்காகவா காசு செலவழிச்சு உன்னை கூட்டிட்டு வந்தோம், எப்ப காணாம போனாங்க, எங்க இறங்கினாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஆனா அந்த கேள்வி எதுக்குமே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பதில் இல்ல. அந்த சமயத்துல பினான்சியர் அங்க வந்து, நம்ம படம் எடுக்கிறதுல எந்த தடங்களும் இல்ல அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பரமானந்தம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு விஷயத்த போட்டு உடைக்கிறார். உடனே பதறி, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் கத்த, பரமானந்தம் அவரை பார்த்து, அமைதியா இருங்க, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா இந்த விஷயத்த டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு, ஏதாவது பேப்பர் வாங்க இறங்கி இருப்பாங்க, அந்த சமயத்துல ட்ரெயின் கிராஸ் ஆகி இருக்கும், கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துடுவாங்க, அவங்க வர்ற வரைக்கும் வேற ஏதாவது சீன் எடுக்க முடியுமா அப்படின்னு டைரக்டர் கிட்ட பரமானந்தம் கேக்குறாரு. அதுக்கு டைரக்டர், நம்ம ஹீரோயின் வாழ்க்கையை வெறுத்து ஓடுற மாதிரி சில சீன்ஸ் இருக்கு, அதை இந்த அசிஸ்டன்ட் வசந்தியை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் தான் பினான்சியருக்கும் ப்ரொடியூசருக்கும் கொஞ்சம் உயிர் வந்தது. சரி, அப்ப படப்பிடிப்பை நிறுத்தாம ஹீரோயின் இல்லாமலே எடுக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம், அதுக்குள்ள கண்டிப்பா சுமதி வந்துடுவாங்க அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே சமயம் எஸ்டேட்ல ரத்னசாமிக்கு மதுவோட ஒய்ஃப் அவரோட வீட்டுக்கு வந்த விஷயத்த பால்காரர் சொல்ல, இத கேட்டது ரொம்ப கோவத்தோட, என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்க, அவரோட ஒய்ஃப் பார்வதி, ராத்திரி எல்லாம் பயங்கர மழையில, அதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சமாதானம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பால்காரர் சுந்தரியோட அழக பத்தி புகழ்ந்து தள்ளுறார். அது மட்டுமா, காலையில எழுந்து அவங்கதான் எல்லா வேலையும் பண்ணினாங்க, துரை தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சுந்தரிய புகழ்ந்து சொல்றார் அந்த பால்காரர். அதை கேட்டதும் ரத்னசாமிக்கும் பார்வதிக்கும் பயங்கர சந்தோஷம். ரத்னசாமி பார்வதி கிட்ட எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்லிட்டு தன்னோட மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வர்றதுக்காக மதுவோட வீட்டுக்கு கிளம்புறார். ஏற்கனவே சுந்தரி கிட்ட சொன்ன மாதிரி மது ரயில்வே மாஸ்டரை பார்க்க போறார். ரயில்வே மாஸ்டர் மதுவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு, நேத்து உன்னோட வீட்டு பக்கமா வரலான்னு நினைச்சேன், ஆனா உள்ள பெண் குரல் கேட்டுச்சுன்னு சொன்னதும் மதுவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நம்ம மது நல்ல பையனாச்சே, பெண் குரல் கேக்குதுன்னு நினைச்சேன், ஆனா காலையில தான் நம்ம பால்காரன் சொன்னான், உன்னோட மனைவி ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாமே அப்படின்னு சொன்னதும் உங்ககிட்டயும் சொல்லிட்டானு கொஞ்சம் கோவத்தோட கேட்க, நல்ல விஷயம் தானே, சரி எப்ப விருந்து வைக்க போற அப்படின்னு சந்தோஷமா கேக்குறார் ஸ்டேஷன் மாஸ்டர்.
அதுக்கு மது, விருந்து அப்புறமா பாத்துக்கலாம் சார், அடுத்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு தன்னோட காரியத்திலே கண்ணா இருக்கிறார் மது. அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர், அதை ஏன் கேக்குற, நேத்து பெஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தூரத்துல உள்ள காலடிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருந்த பாலம் உடைஞ்சு போயிடுச்சான், அதனால போக்குவரத்து ஆரம்பிக்க இன்னும் 1 வாரமாவது ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் மதுவுக்கு கதி கலங்கிடுச்சு. இந்த சமயத்துல பெரியவர் மதுவையும் சுந்தரியையும் பார்க்க மது வீட்டுக்கு வந்துடுறார். அவரை பார்த்ததும் சுந்தரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, நீங்க தான் பெரிய ஐயாவான்னு சுந்தரி ஆரம்பிக்க, ரத்னசாமி, அவனுக்கு தான் அறிவில்ல, நீயாவது புத்தி சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். சார், நீங்க என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க முறையிட, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, நீ வந்திருக்கிற விஷயத்த ஒரு பால்காரை சொல்லி எனக்கு தெரிய வேண்டி இருக்கு. என்னோட பொண்ணை பிடிக்கலைன்னா நான் என்ன சொல்லிட போறேன், உங்க கல்யாணத்துக்கு தான் என்கிட்ட சொல்லல, நீ வந்த விஷயத்தையும் என்கிட்ட அவன் சொல்லலையே அப்படின்னு கடுகு மாதிரி பொரியிறார் பெரியவர். சுந்தரி பேச வாயெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பேச விடாம, நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, நீ இன்னமும் என்னோட கால்ல விழலையே, விழு அப்படின்னு அவர் அதட்ட, சுந்தரி பட்டுன்னு அவரோட கால்ல விழுந்து எந்திரிக்கிறாங்க. சுந்தரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க கிட்ட மதுவை பத்தியும் அவரோட கேரக்டரை பத்தியும் ரொம்ப பாசமா பேசுறார். உலகம் தெரியாத பையன், முரடே, வெளி உலகமே தெரியாம நான் தான் அவனை அப்படி வளர்த்துட்டேன். 1 வாரம் ஊர் சுத்தி பார்த்துட்டு வான்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அவன் உன்னை சுத்தி பார்த்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் நல்ல அழகான பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்ப இப்படியே என்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, சுந்தரி இடையில சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுக்க, நீ உன்னோட புருஷனை விட்டு கொடுப்பியா அப்படின்னு அவர் சொல்ல, சுந்தரி அவரை சார் சார்னு கூப்பிட, இது என்ன சார் மோர்னு, அழகா மாமான்னு கூப்பிடு, இல்ல அதுக்கும் மேல மரியாதை கொடுக்கணும்னா மாமனாருன்னு கூப்பிடு அப்படின்னு உரிமையோட சொல்லிட்டு சுந்தரி கிட்ட, சரி இப்ப அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுந்தரி, என்ன ஊருக்கு அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காருன்னு சொல்றாங்க. உடனே காதுல இருந்து புகை வர்ற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறார் ரத்னசாமி. வந்ததும் வராததுமா உன்னை அனுப்ப பாக்குறானா, அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உள்ள வர்றார் மது. ஆனா அங்க ரத்னசாமி திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் தப்பிக்கிறதுக்காக ஓட பாக்குற மதுவை பெரியவர் ஓடுறதுக்குள்ள பாத்துடுறார். ஓட போறவரை புடிச்சு, என்னடா மருமக ராத்திரி வந்திருக்கா, அவளை காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இந்த காட்டு பங்களாவிலே தங்க வச்சிருக்கே காட்டுப்பயலே அப்படின்னு அதட்ட, மது அது வந்துன்னு உளர, நீயும் மருமகளும் என்னோட வீட்டுக்கு வாங்க, எனக்கு உன் மேல கோபம் இல்லடா, மகாராசனா இவ கூட வாழு, என்னோட பொண்ணுக்கு என்ன, பணம் நிறைய இருக்கு, ஒரு காட்டு பையனை வந்து கட்டிட்டு போக போறான் அப்படின்னு அவங்க 2 பேரையும் அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. மதுவுக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல. கையு காலு நாக்கு எல்லாம் பதறிக்கிட்டு, ஐயா நீங்க பேசுறது நல்லா இல்ல, நான் அவளை முதல்ல ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, பல்ல உடைச்சிருவேன், முதல்ல கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு சுந்தரிய போ அப்படின்னு விரட்ட, அவங்க குடுகுடுன்னு 2 ஸ்டெப் ஏறிட்டு, இப்ப என்னங்க அப்படின்னு பரிதாபம் மதுவை கேக்குறாங்க. என்கிட்ட கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள மது முறைக்க, உடனே கம்ப தூக்கிட்டு மதுவை பார்த்து, முறைக்கிறியா, கட்டிக்கிட்டா மட்டும் போதாது, கட்டி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போறார் பெரியவர். மதுவும் சுந்தரியும் கணவன் மனைவி இல்லைங்கிற உண்மைய பெரியவர்கிட்ட சொல்லிடுவாங்களா? சொன்னா மதுவோட போய் வெளியே தெரிஞ்சிடுமே. 1 வாரத்துக்கு எங்கேயும் போக முடியாம இருக்கிற சுந்தரியோட நிலை என்ன தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த வீடியோவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.